எப்பயுமே காலையில் 10 மணிக்கெல்லாம் எழுந்து போயிட்டு கடைக்காரனக்கிட்ட பாலுக்கு தான் கேட்பேன். அவரும் எப்பயும் போல் இல்லைம்மா இன்றைக்கி நீ லேட்டுன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவார். பட் இன்றைக்கி 5:45 கடை முன்னாடி போய் உட்காந்துட்டு என்னண்ணா நீங்கள் லேட்டு போல் அப்படின்னு நான் கேட்டுட்டு இருந்தேன். 5 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் தெரியுமா? காலையிலே எழுந்து ஒரு பேஷன் சாமான் தான் கழுவிட்டு இருந்தேன். ஒரு நாள் இப்படி தான் எனக்கு நாசமாகவே போகும். நான் கையில் தொட்டுறதெல்லாம் பொத்து பொத்துன்னு கீழே விழுந்து உடையும் என்ன வேணால் ஆகிட்டே இருக்கும். இன்றைக்கி கடகா கொட்டை இல்லை, அதனால் கொஞ்சம் கடலப்பருப்பு ஜாஸ்தி போட்டு லெமன் ரைஸ் தான் செஞ்சேன். கொஞ்சமாக வெங்காயம் தட்டி போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த சின்ன வெங்காயத்தை இடித்து போட்டால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். எப்பயுமே சோறு நான் குண்டானில் தான் பொங்குவேன். ஒரு சிலர் சொல்லுவாங்க அது என்னத்துக்கு நீ குக்கரில் வச்சிருன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு குக்கர் ரைஸை விட வடித்து சாப்பிட்ற சாதம் தான் பிடிக்கும். ரொம்பவே முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிறேன். இன்றைக்கி தான் என்னோடய ஃபஸ்ட் நாள். அதனால் அழகாக ரெடி ஆகிட்டேன். ஸோ எனக்கு செட் ஆகிற வரையும் சொல்ல வேணான்னு தோணுது. அதனால் போக போக சொல்கிறேன். காலையில் ஹரிபரியாக வேலை செஞ்சுட்டு அதை டிஃபன் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு மத்தியானம் செய்யும்போது ஆஹா நானா இவ்வளோ நல்லா செஞ்சேன் அப்படின்னு எனக்கே ஒரு ஆச்சரியம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் நைட்டு இருந்த மலைய சாதத்தையும் நல்லா கரைச்சி குடிச்சிட்டேன். மத்தியானத்துக்கு தான் டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போனேன். கிட்டத்தட்ட 5-6 வருஷம் கழித்து எனக்கு டிஃபன் பாக்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேங்க. வாங்க இன்னொரு நாள் சந்திக்கலாம் இன்னொரு வீடியோவில்.